ஆளுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விலக்களிக்கும் அரசியல் சாசன பிரிவை திருத்த வேண்டும். நாடாளுமன்றத்தில் எம்பி வில்சன் தனிநபர் மசோதா தாக்கல். பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு கர்நாடகத்தை வஞ்சித்து விட்டதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. பாஜக அரசுக்கு எதிராக வரும் 7ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. அதிமுகவை வைத்து எத்தகைய நாடகம் போட்டாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் திட்டவட்டம். அண்ணா வழியில் அயராது உழைத்து ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றியே தீருவோம் என சூளுரை. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை, 2026 சட்டப்பேரவை தேர்தலே இலக்கு என அறிக்கை. வரும் 7ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல், கூட்டணி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். திமுக கூட்டணியில் தொகுதிகளை சுமூகமாக பங்கிட்டுக் கொள்வோம் என திருமாவளவன் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதியை கேட்க உள்ளதாகவும் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். விசாரணைக்கு ஆஜராகும்படி சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோருக்கு சம்மன். கோடநாடு வழக்கில் தேசிய தடயவியல் பல்கலைக்கழக நிபுணர்கள் திருச்சியில் ஆய்வு. 19 தொலைபேசி டவர்களில் பதிவான 60 செல்போன் எண்கள் குறித்து தீவிர விசாரணை. பெருந்துறை அருகே தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய புகையால் மூச்சு திணறல். ஆலை முன் குடியிருப்பு வாசிகள் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பாஜக விலை பேசியதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்டு அவரது வீட்டுக்கு டெல்லி போலீசார் சென்றதால் பரபரப்பு. ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஹோசூர் வனக்கோட்டத்தில் தென்பட்ட புலிகள். புகைப்படங்களை பகிர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் 40 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் ஆவேசம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.